ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏன் ஏப்ரல் மாதம் முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் மாதத்தில் நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதனால் ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது. அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்தில் தற்போது ஒரு முக்கியமான நாளானது வந்திருக்கு. அதுதான் ஏப்ரல் மாதத்துடைய 6ஆம் தேதி. ஏப்ரலுடைய 6ஆம் தேதி கடந்துட்டோம். இருந்தாலும் அதனுடைய சூதமானது இன்னும் இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்னா, அன்று பங்குனியுடைய 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமியானது வளர்பிறையில் வந்தது. இந்த வளர்பிறை நவமியில் தான் ராமர் அவதரித்தார் என்பது குறிப்பிடப்படுது. பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரமே ராமர் அவதாரம்தான். அந்த அவதாரம் நிகழ்ந்த இந்த நாளில் ஏற்பட்ட கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. அதுக்கு முன்னாடி ராம நவமிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில மந்திரங்கள் நாம் சொல்லியிருக்கணும். அது நாம் சொல்லாமல் இப்போ ராமநவமி கடந்துட்டாலும் ராம மந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம். அந்த மந்திரம் என்ன, அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த அந்த மந்திரங்களை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்லித்தரேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய அந்த பொன்னான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்பார்கள். ராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஸ்ரீராமருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். அதனால் ஸ்ரீராம நாமம் ஒழிக்கக்கூடிய இடத்துல தான் நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்குரிய அரிய வைகுண்ட பதவியை வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார். இதிலிருந்தே ராமநாமத்தின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட இந்த ராமநாமத்தை எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் ராமருடைய அவதார தினமான ராமநவமி நாளில் ராமரை போற்றி துதித்து அவருடைய நாமங்களை உச்சரித்தால் ராமருடைய அருள் முழுவதும் கிடைக்கும். இருந்தாலும் ராமநவமி முடிந்ததுக்கு பின்னாடி ராமநாம சொல்லி வழிபட்டாலும் செல்வ வளம் பெருகும், குடும்ப ஒற்றுமை சிறக்கும், வெற்றிகள் சேரும், கஷ்டங்கள் தீரும். அதனால் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆக்சுவலி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தசரத மன்னன் முனிவருடைய ஆலோசனையின் பேரில் புத்திர காமஸ்ரீ யாகம் நடத்தினார். யாகத்தின் நிறைவில் அக்னிதேவன் வெளிப்பட்டு பாயாசம் இருக்கக்கூடிய குவளை ஒன்றை அளித்தார். இதில் உள்ள பாயாசத்தை அறிந்தினால் குழந்தை பெரு கிடைக்கும் என வரம் அருளினார். அதன்படியே அந்த பாயாசத்தை தனது மனைவிகள் 3 பேருக்கு கொடுத்தார் தசரதர். அதன் பிறகே கோசலைக்கு ஸ்ரீராமரும் மற்ற இருவருக்கும் லக்ஷ்மணன், பாரதன் மற்றும் சத்ருகுணன் ஆகிய 4 மகன்கள் பிறந்தனர். இதில் ஸ்ரீராமர் அவதரித்தது பங்குனி மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம். பகல் பொழுதிலே ராமர் பிறந்தார் என்பதால் ஸ்ரீராம நவமி பூஜை இந்த பகல் நேரத்திலே மேற்கொண்டதாக சொல்லப்பட்டது. அப்போ ஸ்ரீராம பிராரின் அவதார தினம் ராமநவமி இந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே கடந்துருச்சு. அன்றைய தினம் 11:41 1:47 வரை எல்லா கோவில்லையும் ராமநவமி பூஜை செய்யப்பட்டிருந்தது. ஸோ ராம நாமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமரை விட ராம நாமத்திற்கு மகிமை அதிகம் உண்டு என சொல்லப்படும். இதற்கு காரணம் ராமர் அவதரிப்பதற்கு முன்பே ராமா நாமம் தோன்றிவிட்டது. பிரணவம் என்ற ஓங்காரம் அனைத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமா நாமம், ராம மந்திரம் மிகவும் மகிமை வாய்ந்தது என சொல்லப்படுது. ராமா என்ற சொல்லே மந்திரம்தான். அஷ்டாட்சரம், பஞ்சாசுரம், விஷ்ணு சகசிராமம், பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை ராமா என்ற 2 எழுத்து தந்திவிடு என்பது குறிப்பிடப்படுது. ராமா என்ற சொல்ல ஒரு முறை உச்சரித்தாலே 1000 முறை உச்சரித்த பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ராமநவமி முடிந்தாலும் ராமரை போற்றக்கூடிய மிகவும் 8 மந்திரங்களை நாம் உச்சரித்தா ராமபிரானுடைய முழு அருளையும் பெற முடியும். அது 8 மந்திரம் என்ன, அது எப்படி உச்சரிக்கணும், அது உச்சரிக்கிறது எவ்வளோ ஈஸிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதை உச்சரித்து பயன்பெறுங்க.
அந்த சக்தி வாய்ந்த 8 மந்திரங்களில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக. 2வது மந்திரம் ஸ்ரீ ராம ஜெய ஜெய ராமா. 3வது மந்திரம் ஓம் தசரதய வித்மகே சதவல்லாய தீமகே தந்தோ ராம பிரசோதயா. அப்புறம் 4வது மந்திரம் அபதம் அபதர்த்தம் ததரம் சர்வ சப்தமம் லோக பிரம்மம் ஸ்ரீராமம் பூயா பூயா நமயம். அப்புறம் 5வது மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராமா. 6வது மந்திரம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வெசதே ரகுதந்தாய நாதையே சீத்தையே பதையே நமக. 7வது மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகஜலஜான வஸ்கராய ஸ்வாக. அப்புறம் 8வது மந்திரம் ஸ்ரீராம ஜெயம். இந்த 8 மந்திரத்தை எப்போ வேணாலும் நீங்கள் ராமருக்காக சொல்லி நீங்கள் பலன் பெறலாம். எப்போ சொன்னாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காம மட்டும் இருக்காது. இந்த 8மே சக்தி வாய்ந்த மந்திரம். சொல்லி அனைவருமே பயன்பெறுங்க. ஸோ இந்த 8 மந்திரத்தை நீங்கள் சொல்ல முடியலாம். ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொன்னாலே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால் அந்த ஒரு மந்திரத்தையாவது சொல்லி பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் மந்திரத்துடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்க்க போகிறோம். இந்த ராமநவமிக்கு பிறகு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இப்போ நான் சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் மிகவும் வெளிப்படையாக சுபவாசம் கொண்டவர்களாக இருக்கணும். அதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதலால் எளிதில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. எளிதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. வெளிப்படையாக இருங்க. எதையும் உள்ளார்ந்து வைத்து செயல்படாதீங்க. எது உங்களுக்கு தோணுதோ அதை வெளிப்படையாக பேசுங்க. வெளிப்படையாக பண்ணுங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது என்பது இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பினை பார்த்து மேலதிகாரிகள் உங்களுக்கு பரிசளிப்பாங்க. ஸோ எது செய்கிறதாக இருந்தாலும் சுறுசுறுப்போடு செய்யுங்க. ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட்டோடு சுறுசுறுப்போடு செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கொடுப்பாங்க. பாராட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிசுகள் கொடுப்பாங்க. அதே போல் சக ஊழியர்களுக்கு முன்னுதாரணமாக திகழணும். சக ஊழியர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஸோ சக ஊழியர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுங்க. இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா பல கிளைகளை துவங்கிறது இந்த டைம் பண்ணலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பல கிளைகளை நீங்கள் இது பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தடையே இல்லாமல் துவங்க முடியும். வியாபாரமானது உங்களுக்கு விரிவடையும். வியாபாரம் விரிவடைகிறதுனால நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் வியாபாரம் விரிவடைவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு நல்ல வரன் பார்க்குறது இந்த டைம் முயற்சி பண்ணலாம். நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கேற்ப நல்ல வரன் பார்க்க முடியும், அமையவும் செய்யும். அதனால் நல்ல வரன்லாம் பார்க்கலாம். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசுவதற்கு சில கோவில்களுக்கு போங்க. இல்லைனா பொதுவான இடத்துக்கு போங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்குள்ள அந்யோன்யமானது கூடும். அதே சமயம் வீட்டு தேவையானது பூர்த்தி செய்து கொள்ளலாம். வீட்டு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ் இந்த டைம் இருக்குது. ஸோ தாராளமாக வீட்டு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நினைவாற்றலானது அதிகரித்து படிப்பில் நல் மதிப்பெண்களை பெற முடியும். அந்த யோகமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் தேகமானது உங்களுக்கு பழிச்சிடும். அந்த தேகம் பழிச்சிடுவதற்கேற்ப செயல்படணும். ஸோ இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் உங்களுக்கு பெறப்போறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பலனடைங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.